ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஷேம் ஆன் யூ ஸ்டாலினுங்கிற ஹேஷ்டேக் ட்விட்டர்ல வந்து ரொம்பவே வந்து வைரலா போயிட்டுருக்குங்க. இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து தமிழ்நாட்டில நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்புட்ன்னா, ரொம்பவே நாளுக்கு நாள் வந்து குற்ற செயல்கள் அதிகரிச்சுட்டு போகுதுன்னு தாங்க சொல்லணும். நீதிமன்ற வாசல்லே வச்சு வக்கீலையும் சரி, யாரா இருந்தாலுமே வந்து பாரபட்சம் பார்க்காம வெட்டுறாங்கங்க. அதே மாரி வேங்கை வயல் குடிநீர்ல வந்து மலத்த கலக்குறாங்க. இன்னும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லங்க. இதே மாரி ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு முன்னணி மாநில கட்சி தலைவர வந்து அவர் வீட்டு முன்பாகவே வந்து படுகொலை செய்றாங்கங்க. விவசாயிகள் போராடினா குண்டர் சட்டம் போடுறாங்க. இயற்கை வளங்கள குமரியிலிருந்து வெட்டி கேரளாக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா கூட நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சில பெண்கள் மேல. அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், திமுகவ சேர்ந்த ஞானசேகரனுங்கிற ஒரு பிரமுகர் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்குங்க. இப்படியே போச்சு அப்புட்ன்னா 2026ல 2025 ஜனவரியிலே ஸ்டாலினோட ஆட்சி வந்து மண்ண கவ்விரும்.